கமிஷனருக்கும் எங்களுக்கும் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு அண்ணன் அரசாங்கத்துக்கு முன்னாடி பொது மன்னிப்பு வாங்கிட்டாரு. இங்க இருந்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆடுன்னு என்னையும் ஆஸ்திரேலியா அனுப்பிச்சு வச்சுட்டாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சென்னை வரேன். அண்ணனையும் குடும்பத்தையும் பார்க்க போறேன். சந்தோஷமா இருக்கு. காக்கா, தம்பி எப்படி இருக்கீங்க காக்கா? நல்லா இருக்கப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன செல்வன், அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அண்ணி, ஆமா அண்ணன் செல்லுக்கு 2 நாளா போன் ட்ரை பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மணி எதுக்கு என்ன வர சொன்னா? வா தம்பி, பேசிட்டே போவோம். மணி வர சொன்னான்னு நீங்க போன் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமா, 2 வருஷத்துல அண்ணன் விட்டு இடத்த மணி பிடிச்சிட்டேன். நாம என்ன காக்கா பேசாம வரீங்க? ஏதோ பிரச்சனை? ஒண்ணு இல்ல தம்பி, உன்னை பார்த்த சந்தோஷம் தான். முதலாளி. அர்ஜுனா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்க முதலாளி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன கிங்கடா, டேக் சீட்ரா. 2 வருஷத்துல மொட்டை சைனிங் நல்லா ஏறிக்குது. காக்கா சொன்ன மாதிரி கூட்ட. ஆமா முதலாளி. திடீர்னு கூப்பிட்ட உடனே செத்துக்கிட்டு போயிட்டே நினைச்சேன் முதலாளி. அடிக்க கரடி மோன வர்றவன நான் செத்துட்டேன்டா. சிரிப்பாடா உனக்கு? அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாவ மாட்டேன். சரி அதை விடு. எதுக்கு என்ன வர சொன்ன? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணை தூக்கணும்டா. இதுக்காக என்ன வர சொன்ன? ஓன்ட்ட தான் இருக்காங்கல்ல, முடிச்சவுக்கு மொள்ள மாதிரி கேப் மாதிரி சோமாரி. இதுக்கு போய் என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்ச என்ன முதலாளி? என்னடா பொண்ணை தூக்கணும்னு சொன்னல, பொண்ணு யார் தெரியுமா? ஏய் தூக்கி நீட்டா. இவளை பாக்குறதே பாவம் நினைச்சேன். இவளை நான் தூக்குறதா? இவளுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லையா? இது என் வேலையும் இல்ல. காக்கா வாங்க போலாம். அர்ஜுனா, உங்க அண்ணன் எங்க இருக்க தெரியுமாடா? அச்சாம் பாரு பிரேக். அண்ணன் காக்கா மணி சும்மா ஒருத்தண்ட கெஞ்ச மாட்டேன்டா. பொண்ணை தூக்க முடியுமா முடியாதா என்னன்ற? 2 நாளா அண்ணனுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன் கூட எடுக்கல. அண்ணன் எங்க காக்கா? மணி, அண்ணன் எங்க மணி? அண்ணன் விஷயத்துல விளையாடாத. அண்ணன் எங்க மணி? அடங்கடா, அண்ணனுக்கு ஒண்ணாவல, அவன் உயிரோட தான் இருக்கிறான். பொண்ணை தூக்குனா அண்ணன் திருப்பி தர. டீலா நோ டீலா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என் கண்ணை எவ்வளவு பண்ணிருப்பான் உனக்கு? நன்றின்றது இல்லையா உனக்கு? மித்ரா, உங்க அண்ணன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? என்ன பண்ணா? என் வீட்டுல வந்து பொண்டாட்டின்னு அக்கா காணுங்கள எங்க இருக்காவா? போ தேடு, வீடுக்குள்ள தேடு. தேடிட்டோம், இருக்க மாட்டான். இதோ நிக்கிறான காக்கா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால எங்கன்னு கேளு. சொல்றான், எங்க இருக்கான்னு சொல்றான். என்னாச்சு காக்கா? பர்தினா எங்க? என்ன காக்கா இவ்வளவு காலையில? தம்பி, நேற்று காலையில காலேஜுக்கு போன பர்தினா இன்னும் வீடு திரும்பல. என்ன காக்கா, நேத்து காலையில போன பொண்ணு இப்ப வரைக்கும் வரல? நைட்டே சொல்ல வேண்டியதானே? செல்வின் அண்ணே, பர்தினாவை காணோம். ஜே5 இன்ஸ்பெக்டருக்கு போன் போடு, சீக்கிரமா போங்க. யாரு யார்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணிருக்கோமா? சரவணன் குரூப்பா? இல்ல சுரேஷ் குரூப்பா? அண்ணே, இதுக்கு யாரு காணோம்னு தெரியும். காக்கா இருங்க. யாரா யாரா? அண்ணே, அந்த மணி பொண்ணு தானே காரை தூக்கிட்டு போனா. உனக்கு எப்படி தெரியும்? நானும் 14 லவ் பண்ணேன். அன்னைக்கு நான் தான் வர சொன்னேன். இது யாருக்கும் தெரியாதே இல்லையா? யார்கிட்ட சொன்ன கொண்டுடுவேன்னு சொன்னானா? மூச்சு விட்ட போன உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன கொண்டுடுவீங்க பயத்துல நான் சொல்லலன்னா, இந்த மாதிரி அவன் நினைச்சு கூட பாக்கலன்னா. என்ன தெரியுமா,
இவ்வளவு காலையில வந்திருக்க? நாங்க எதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் முதலாளி. என் பொண்ணு என்ன பாவம் பண்ண? ஐயோ ஐயோ தர்மா, தப்புன்னு தெரியுமா? எவ்வளவு பேர் தப்புன்னு தெரியுமா? தப்பு போய் தெரியுமா? உன் பொண்ணா காக்கா சின்ன பொண்ணா இருக்குமே. இவ பொறம்போக்கு வச்ச கழுத கழுத போடி போ, போய் மணி கை அடியா. என்ன காக்கா அது உன் பொண்ணா? எனக்கு என்ன தெரியும்? ரோட்ல போயிருந்தது, நம்ம பிள்ளைங்க பார்த்து ஆசைப்பட்டாங்க, நல்ல ரேட் படிஞ்சது, அதான் அங்கே ரோட்ல வச்சு தட்டி விட்டேன். சும்மா சொல்லக்கூடாது காக்கா, குட்டி சூப்பரா ஷோக்கா டக்கரா இருந்தா. எனக்கு என்ன தெரியும் அது வீட்டு பொண்ணுன்னு சொல்லு. பாப்பா இட்ட வந்து காட்டினா, இதான் என் பொண்டாட்டி, இதான் என் பொண்ணுன்னு காட்டினா. வீட்லயே பத்தி பத்தி வச்சுக்கினா இங்க பார் தர்மா, உனக்கும் இதே கதிதான். இது வரைக்கும் உன் பொண்டாட்டி என் கண்ணிலே காட்டல. எங்கேயோ வச்சு பார்க்க போறேன், அங்கே ரோட்ல வச்சு அவளை விற்க போறேன். அப்புறம் நீ என்னோட கண்ணை கசக்கணும். தர்மா நன்றி கட்ட நாய, இதோட குடும்ப சாவ போறா. சாவு என் கையால தர்மா. வா தர்மா, தர்மா. என்ன பாருடி, கணத்து பாரு. என்னடா அண்ணே அக்கா பூச்சி. ஐயோ ஐயோ அம்மா பாருமா. தர்மா என் ரத்தத்தை காமிக்கிறா. உன் ரத்தத்தை பார்க்க மூட மாட்டேன்டா. தர்மா உங்க எல்லாரும் சோர்த்தோட போட்டா சோர்த்தன் துணிங்க. அவளே கொண்டது எப்படி மனசு வந்தது? அவன் தப்பானவதோ கெட்டவதோ நான் இல்லைன்னு சொல்லல. அவன் கெட்டவன் இல்ல, சேர்த்துட்டவதோ. ஆனா என்ன பொண்டாடி மாதிரி பாத்துக்கிட்டல. இன்னைக்கு அவளே எல்லாம் பண்ணிட்டால. அண்ணனை காட்டு முதல்ல. காட்டு. உங்க அண்ணனை தூக்கிட்டு நான் இல்ல, தூக்க சொன்னது கமிஷனர். நீங்களும் எங்க இருங்கடா. நீங்க வாங்க. அர்ஜுனா, இது கடலுக்கு அடியில போற சுரங்கம். இந்த இடம் இந்தியா மேப்ல இல்ல, இது மணியோட கோட்டை. உங்க அண்ணனை தூக்கணும் சொன்ன உடனே கமிஷனர் காசே வேணான்ட்டேன். இதுக்குள்ள வந்தவன் எவனும் பணமோட திரும்பி பண்ணல. ஆனா தர்ம விஐபி ஆச்சா, அதான் கமிஷனர் இதுக்குள்ள பாதுகாப்பு இருக்க சொல்லிருக்காரு. என்ன காக்கா இது இப்படி கட்டி வச்சிருக்கானே? காக்கா ஏய், அண்ணனை பார்த்து ரொம்ப பிள்ளையாத. போய் பொண்ணை தூக்கிடுவோம். பொண்ணை தூக்கு, பொண்ணை தூக்குனா எங்க இருந்தா தூக்குறது? அப்படி கேளு. இப்ப தூக்கிட்டு போயிருது ஹோம் மினிஸ்டர் பையன் கௌதம். அவ அப்பா கமிஷனர் தானே, அவனே போய் தூக்க சொல்லு. நிச்சயமா கமிஷனர் ஹோம் மினிஸ்டர் பார்க்க போயிருக்கான். ஹோம் மினிஸ்டர் டிமிக்கு தேர்ந்திருக்கான். சிஎம்ஐயும் பார்க்க முடியல, கமிஷனர் வழி தெரியல. அவரு பொண்ணாச்சா நிறைய கால வந்து விழுந்தோம். அதுல ஒரு டைம் வச்சிருக்கான். பொண்ணை ஓவால் தூக்கூடாது, அர்ஜுனன் தான் வந்து தூக்கணும். அதான் ஒன்னா வர வச்சேன். அவசரப்படாதப்பா, இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. அந்த கமிஷனர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் அவன் ஆற போட்டு தான் செய்வான். 2 வருஷம் கழிச்சு உன்னை வர சொல்லி இருக்கானா, அவன் ஏதோ பெரிய பிளான் பண்றான். அவசரப்பட்டு பிரச்சனைகளை மாட்டிக்காத. காக்கா தம்பியை கூட்டிட்டு போங்க, என்ன நான் பாத்துக்கிறேன். உன்னை போட்டு எங்க அண்ணனை கூட்டு போறதுக்கு எவன் வேண்டாவும்? தம்பி அவசரப்படாத. தப்பா சரியான பாக்குற நிலைமையில நம்ம இல்ல. தர்மா உன்னை பாத்துட்டோம், ஆனா தங்கச்சி பையன் இந்த குகைக்குள்ள எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இந்த சுரங்க பாதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல நான் இங்க வந்திருக்கேன். இந்த சுரங்க வழி போனா ஸ்ரீலங்கா போலாம், அவ்வளவு வழி இருக்கு. இதுக்கு நடுவே நிறைய பாதைகள் போகுது. உள்ள யார் மாட்டினாலும் வழி தெரியலன்னா வந்து சேர முடியாது. அர்ஜுனா, அண்ணனை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போ, சொன்ன கேளுப்பா. எங்க போனோம்? ஆந்திர பிரதேசம் ராயல்சீமா, அதான் ஸ்பாட். எப்ப போனோம்? இப்பவே. அர்ஜுனா, உன் கூட எங்க ஆளுங்க வருவாங்க. உனக்கு தேவையான உங்க ஆளுங்களை கூப்பிட்டுக்கலாம். ஆனா பொண்ணு என்கிட்ட வரணும். அப்பதான் உன் குடும்பம் உன்கிட்ட வரும். அதான் டீல். போறேன், பொண்ணை தூக்குறேன். ஆனா என் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, ஏன்டா இவங்க மேல கைய வச்சோன்னு நினைச்சு நினைச்சு தினம் தினம் சாவேன். அர்ஜுனா